வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கைங்க. எல்லாருக்கும் அமையாதுங்க வெளிநாட்டு வாழ்க்கை. 100ல் ஒரு 30 பேருக்கு அமையும், 70 பேருக்கு படும் மோசங்க. ஒரு நிம்மதியான வேலையில் செஞ்சு ஒரு நல்ல ஒரு சம்பளம், கை நிறைய சம்பளம் வாங்கணுன்னா சில கம்பெனி தான் அமையும், எல்லா கம்பெனியும் அமையாதுங்க. நிம்மதியாக சாப்பிடுண்டா கூட மனுஷன் வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக சாப்பிடணும்னு நினச்சா கூட, நல்ல சாப்பாடு சாப்பிட்றா கூட வீட்டுக்கு நல்லதுமாக திருப்தியாக காசு அனுப்ப முடியாது. அதேமாதிரி நல்லா தூங்கணும்னு நினச்சா கூட ஒரு நாளைக்கு லீவ் போட்டு தூங்கினா கூட நிம்மதியாக காசு அனுப்ப முடியாது. ஏன்னா ஓவர் டைம் பார்த்தா வேலை டைம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் வீட்டுக்கு நல்லபடியாக காசு பணம் அனுப்பலாம், நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 அனுப்பலாம். ஓவர் டைம் செஞ்சால் ஆண்டு வேலைக்கு போயிடுவாங்க. நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது. நிம்மதியாக சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும்னு நினச்சா நல்ல வருமானம் கிடைக்காது, வீட்டுக்கு நல்லபடியாக காசு அனுப்ப முடியாது. அப்படி தாங்க வெளிநாட்டு வாழ்க்கை. ரொம்ப மோசமானதுங்க, கொடூரமானதுங்க. எல்லாருக்கும் வெளிநாட்டு வேலை அமையதில்லை. அமைஞ்சால் லக்கு 30%க்கு, பாக்கி 70% ரொம்ப கொடுமைங்க. ரொம்ப கொடுமையாக இருக்காங்க. ஊரில் நல்லது கெட்டது கலந்துக்க முடியாது. ஒரு கல்யாணம் காட்சி கூட உடனே திடீர்னு ஓட முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைங்க, மோசமான வாழ்க்கை வெளில. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க நினைப்பேன், உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கிற கவலை இல்லை என்பாங்க. ஆனால் அந்த கொடுமை, அந்த ஒருத்தவங்க உழைச்சி ஊரில் 4 பேர் 5 பேர் பிள்ளை குட்டிங்க மாமியும் நம்ம தாய் தாப்பன் வாழணும், நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம தம்பிங்க வளரணும், வளர்த்து விடணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உழைப்பில் எப்படியும் ஒரு 4 பேர் வளருவாங்க. இதாங்க வாழ்க்கை, கொடூரமான வாழ்க்கைங்க. எல்லாருக்கும் அமையக்கூடாதுங்க அப்படி ஒரு வாழ்க்கை. பாவம், உண்மை தாங்க. என்ன செய்யுது, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன செய்யுது, எல்லாருக்கும் அமையக்கூடாது. பாவம்.